ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான டேஸ்டான அடை தோசை. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அடை தோசைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் இட்லி அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கழுவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்காக 8 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது பருப்பு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஊற வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்போட பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சிருக்கிற மாவோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்து தோசைக்கல் சூடானதும் அடை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இது தோசை மாதிரி உடனே எடுக்க முடியாது. அடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான், அடை இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா அடையும் ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அடை தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.